ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, இந்த ஒரு பொருளை நம்மளுடைய உச்சந்தலையில் நம்ம தினமும் ஒரு சிட்டிகை எடுத்து தடவிக்கிட்டு நம்மளுடைய வேலையை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு வசீகர தன்மை கிடைக்கும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அத்தனையும் விலகிடும். நமக்கு ஒரு திடீர் லக்கு, திடீர் அதிர்ஷ்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குங்க. நம்மளை ஒரு மனுஷனாக மதிக்காதவங்க கூட தேடி வந்து பேசுவாங்க. உங்களை வெறுத்து ஒதுக்குனவங்க அத்தனை பேரும் கூட உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க, பழகுவாங்க. அப்படி உங்களுக்கு ஒரு முக்கியத்தன்மை கிடைக்கும். இந்த பொருள் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு உரியது. சிவபெருமானுடைய பூஜையில் கண்டிப்பாக இந்த ஒரு பொருள் இருக்கும். அதே போல் பைரவர், கால பைரவருக்கும் இந்த பொருள் ரொம்பவும் உபயோகப்படுத்துவாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த பொருளை நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம வச்சு நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய அதே நறுமணம் நம்ம வீட்லேயும் கோவிலில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. அவ்வளவு தெய்வ சக்தி வாய்ந்த இந்த பொருளை நீங்கள் தினந்தோறும் வச்சுக்கிட்டு போங்க. அந்த தெய்வ சக்தியுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரகஜா. இந்த அரகஜா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சுக்கோங்க. பெண்கள் சுத்தமாக இருக்கும் பொழுது மட்டும் வச்சுக்கோங்க. ஆண்கள் தினந்தோறும் உச்சந்தலையில் வச்சுக்கிட்டு மனசார வேண்டிக்கிட்டு போங்க. பெண்கள் உச்சந்தலையில் வைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னாக்கா உங்களுடைய நெத்தியில் அந்த அரகஜாவை ஒரு சிட்டிகை வச்சுட்டு அது மேலே நீங்கள் குங்குமம் கூட வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வைக்கும் பொழுது கண்டிப்பாங்க உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். செஞ்சுத்தான் பாருங்கள். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.